ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமாவிருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி குருமா தான். குக் வித் கோமாளியில் தாமு அவங்க செஞ்ச இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் வந்து சேர்த்திக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இது போட்டுட்டு இது கூட வந்து 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கூடவே 2 பச்சை மிளகா. வெங்காயம் நல்லா நிறமா வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அடுத்து தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் தாங்க. அதையும் போட்டு மசிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போது காய் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர் வேணுனாலும் நீங்கள் வந்து சேர்த்திக்கலாங்க. பட்டாணி மட்டும் எனக்கு பச்சை பட்டாணி இல்லை, அதனால் நான் வந்து ட்ரை பட்டாணி நைட்டே ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து 3 ஸ்பூன் வந்து தயிர் வந்து சேர்த்திட்டு இதை நல்லா கையால் விட்டு எல்லா பக்கம் கலந்து விட்டுருங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மற்ற மசாலாஸ்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் 2 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கை நிறக்க மல்லி இலை, புதினா இலை சேர்த்திக்கோங்க. குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி மல்லி, புதினாவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வைக்கிற இந்த குருமா வந்து 5 to 6 பேர் சாப்பிட்லாங்க. தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற காயை வந்து சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இதை அப்படியே வதக்கி விட்டுடலாங்க. இனி வந்து காற்றுக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூளுங்க. நான் 1 டீஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்திருக்கிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு பார்த்திங்கன்னா இந்த காய்க்கு தகுந்த அளவுக்கு மட்டும் இப்போதைக்கு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன். 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் வச்சிங்க அப்படின்னா காய் வந்து நமக்கு சூப்பராக வெந்து வந்துடுங்க. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காய் வந்து நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இனி வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. குருமா திக்னஸ் தகுந்த மாதிரி தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஏற்கனவே காய் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டோன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதி கூட வேண்டாங்க. ஒரு கொதி வந்ததுன்னா நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குருமா வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இனி வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வெஜிடபிள் நீலகிரி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பூரிக்கு செம்ம காம்போவாக இருக்குங்க இந்த குருமா. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.